Hello everyone, welcome back to my channel. நீங்கள் பார்த்துருக்கிறது Marine Minds and இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா auxiliary boiler versus exhaust gas boiler. ஸோ பாய்லரே என்னன்னு தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது. பாய்லர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாய்லர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லருக்கும் ஆக்சிலரி பாய்லருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டீம் வந்து நம்ம ஆன்போர்டு எங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் கம்போசிட் பாய்லர்னா என்ன அண்ட் ஃபைனலாக we are going to end with line diagram and boiler mountings. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வெரி பிகினிங்கில் நம்ம வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம்னா ஒரு பாய்லர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ பாய்லர் வந்து பேரில் இருக்குது பாய்லர் என்னத்தை பாயில் பண்ணுது, அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரை பாயில் பண்ணுது ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறது. நம்மளுக்கு பாய்லர் மூலிமா ஸ்டீம் தான் கிடைக்கும். ஸோ ஸ்டீம் தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரை வந்து பாயில் பண்ணி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற வேலை தான் இந்த பாய்லரோடது. சேம் வித் எக்ஸாஸ்ட் கேஸ், ரெண்டுக்குமே வேலை வந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அதோட ஒர்க். ஸோ நார்மல் ஆக்சிலரி பாய்லர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பாட்டம் பிளாட்ஃபார்மில் பாட்டம் செக்ஷனில் ஃபர்னஸ் இருக்கும், பர்னர் இருக்கும், கம்பஷன் சேம்பர் இருக்கும். அங்கே தான் வந்து கம்பஷன் ஆகிட்டு இருக்கும். அங்கே தான் வந்து ஃபயர் மீன்ஸ் ஆக்சுவலாகவே உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்ன எரிஞ்சிட்டு இருக்கும், ஒன்றும் எரியாது, ஃபியூவல் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சும்மா உள்ள. ஜஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கீழே இருக்கிற ஃபர்னஸ். உள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே இருக்காது. ஒரு எம்டி சிலிண்டருக்குள்ளே ஃபியூல் சப்ளை ஆகும், ஆக்சிஜன் சப்ளை ஆகும், ஏர் சப்ளை ஆகும் அண்ட் அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சும்மா நெருப்பு மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மேலே இந்த சிலிண்டரில் பாட்டம் ஹாஃபில் தான் இந்த இக்னிஷன் அண்ட் கம்பஷன் சேம்பர் எல்லாம் இது கீழே தான். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வேலையே ஸ்டீம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஹாஃபுக்கு மேலே தான் வாட்டர் இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே வந்து பின் டியூப்ஸ் இருக்கும். லைக் டாப் டூ அந்த சிலிண்டரோட ஹாஃப் வரைக்கும் டியூப்ஸாக இருக்கும். டியூப்ஸ்க்கு வெளியில் தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளேம் டியூப். ஏன்னா டியூப்ஸ்க்குள்ளே தான் ஃப்ளேம் வந்து பாஸ் ஆகுது. கீழே எரியிற நெருப்போட அனல் இருக்குல்ல, அந்த அனல் வந்து டியூப் வழியாக தான் பாஸ் ஆகி மேலேருந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் போயிடும். அது வந்து ஃப்ளேம் டியூப். இன்கேஸ் ஃப்ளேம் வந்து வெளியிலேருந்து போய் அந்த டியூப்ஸ்குள்ளேருந்து வாட்டர் சப்ளை ஆச்சுன்னா அது வந்து வாட்டர் டியூப் பாய்லர். ஸோ ரெண்டுமே ஆக்சிலரி பாய்லர்ஸ் தான். இந்தமாரி 2 டைப்பான பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெசலில் இருக்கிறது வந்து ஃப்ளேம் டியூப் பாய்லர். ஸோ ஃப்ளேம் வந்து டியூப்ஸ்குள்ளேருந்து அப்படியே வாட்டரை சூடு பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போய் அப்படியே வெளியில் போயிடும். அண்ட் டியூப்ஸ்க்கு வெளியில் அண்ட் மொத்த சிலிண்டர் ஆக்சுவல் சிலிண்டருக்கு உள்ளே இருக்கிறது தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற ஃபர்னஸ் மூலியமாக வர்ற அனல் தான் இப்படி டியூப்ஸ்குள்ளேருந்து ஃப்ளோ ஆகி போகும்போது வாட்டரை ஹீட் பண்ணும். வாட்டர் ஹீட் ஆச்சுன்னா பாயில் ஆகும், பாயில் ஆச்சுன்னா ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்டீம் தான் நம்ம கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ இப்படி தான் ஒரு ஆக்சிலரி பாய்லர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் உள்ளே எப்படி எரியறதுக்கு வந்து நம்ம பாய்லருக்குள்ளே ஆக்சிஜன் போயிடுச்சு, மீன்ஸ் ஏர் போயிடுச்சு, ஃபியூல் போயிடுச்சு, பட் ஹீட் ஃபயர் ட்ரையாங்கிள் தெரியும்ல. ஸோ இக்னிஷனுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், சேம் நம்ம வண்டியில் இருக்கிற மாதிரி ஸ்பார்க் ப்ளக் அந்த மாதிரி தான் நம்ம பாய்லர்ஸில் இருக்கிறது. எலக்ட்ரோட்ஸ் 2 எலக்ட்ரிக்கல் ராட்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த கேப்பில் வந்து ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்பார்க் வச்சு தான் நம்ம வந்து அதை இக்னைட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஃபயர் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஸ்டீம் எப்படி ஜென்ரேட் ஆகிடுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து ஆக்சிலரி பாய்லரோடது. எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர் இதை வந்து எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ப்ரைமரி சோர்ஸும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அண்ட் செகண்டரி சோர்ஸ் ஃபார் ஸ்டீம் ஜென்ரேஷன். மெயின் சோர்ஸ் வந்து நம்மளோட ஆக்சிலரி பாய்லர் தான். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர் வந்து எப்படி வேலை செய்யுது, இதோட சோர்ஸ் என்ன, ஆக்சுவலி இதுக்கு எந்த சோர்ஸுமே தேவையில்லை, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து இதை வந்து எக்கனாமைசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்கனாமைசர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா நம்ம மெயின் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸாஸ்ட் கேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்கனாமைசரில் ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் கேஸ் மெயின் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ஃபுல் ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது மோர் ஓவர் 350-360 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுற ஹீட் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ அது எதுக்கு ஃப்ரீயாக விடணும் தான் நம்ம வந்து இந்த எக்கனாமைசரில் என்ன பண்ணுறோம்னா, எக்கனாமைசர் ஆல்வேஸ் அ வாட்டர் டியூப் பாய்லர். எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எக்கனாமைசர் வந்து எப்போவுமே ஒரு வாட்டர் டியூப் பாய்லர் தான். டியூப்ஸ்க்குள்ளே வாட்டர் சப்ளை ஆகும், டியூப்ஸ்க்கு வெளியில் தான் இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அது வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபனல் டேக் வழியாக டாட்டா பாய் சொல்லிட்டு வெளில போயிடும் கேஸ். ஸோ இதுதான் இதுலேருந்து என்ன தெரியுது, எக்கனாமைசருக்கு எதுவுமே தேவை இல்லை. நம்ம மெயின் இன்ஜின் ரன் ஆகும்போது அது வந்து தானாகவே அதோட எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர்னால ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அதனால தான் இது வந்து செகண்டரி சோர்ஸ். ஏன்னா இது வந்து மெயின் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான், போர்ட்டில் இருக்கும்போது இல்லாட்டி இன்ஜின் ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, அதனால தான் பாய்லர் வந்து மெயின் சோர்ஸ், மீன்ஸ் ஆக்சிலரி பாய்லர் வந்து மெயின் சோர்ஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து செகண்டரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர் அண்ட் auxiliary boiler.
ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டீம் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸ்டீம் வந்து ஆன்போர்டு கண்டினியூஸாக யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்க்ஸ், ஃபியூல் டேங்க்ஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறதுக்கு, ஃபியூலை ஹீட் பண்ணுறதுக்கு, அண்ட் மிஷினரி ஸ்பேசஸ், நிறைய மிஷினரி ஸ்பேசஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். கேலியில் யூஸ் பண்ணுவாங்க. அக்கமடேஷனில் கூட எந்த ஷிப்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது கூல் ரீஜன்ஸில் மூவ் பண்ணிட்டுருக்கோம் அங்கெல்லாம் வந்து ஸ்டீம் வச்சு தான் கேபின்ஸ், அக்கமடேஷன் ஃபுல்லாகவே அதை வச்சு தான் வார்ம் பண்ணுவாங்க. லைக் நம்ம வெசலுமே வெளியில் வந்து இப்போ ரொம்ப கோல்டு வெதராக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏசி ஓடல, ஹீட்டர் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஹீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஸ்டீம் தான் ஹீட் பண்ணுறதுக்கு. எல்லாமே எந்த விஷயம் ஹீட் பண்ணாலுமே நம்ம வந்து ஸ்டீம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி டேங்கர் வெசல்ஸ்லாம் இருக்கிறது வந்து கார்கோ பம்ப்ஸுமே நம்ம வந்து ஸ்டீம் வச்சு தான் ரன் பண்ணுறோம். COPT அப்படின்னு சொல்லுவாங்க, கார்கோ ஆயில் பம்ப் டர்பைன். ஸோ ஸ்டீம் டர்பைன்ஸ் வச்சு தான் அங்கே உள்ள கார்கோ பம்ப்ஸுமே ரன் ஆகுது, ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டினியூஸாக ஸ்டீம் வந்து நமக்கு தேவைப்படும். போர்ட்டில் வந்து மேனேஜர் ஓடலைன்னா பாய்லரை யூஸ் பண்ணி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவோம். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்போசிட் பாய்லர் அப்படின்னா என்ன? கம்போசிட் பாய்லருங்கிறது ஒன்றும் இல்லை, டிஷி அவ்வளோதான். எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர் ப்ளஸ் ஆக்சிலரி பாய்லர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே பாய்லராக ரெடி பண்ணுறது தான் கம்போசிட் பாய்லர். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் இது வந்து ஸ்பேஸ் கம்மியாக ஆக்குபை பண்ணும். அண்ட் ஓவரால் பைப் லைன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பாய்லர் தனியாக இருக்கும், எக்ஸாஸ்ட் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக அடிஷ்னல் பைப் லைன்ஸ் தான் போடணும், பம்ப்ஸ்லாம் வைக்கணும். ஸோ இது கம்போசிட் பாய்லரில் ஈஸியாக முடிஞ்சிடும், ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியாக ஆக்குபை ஆகும். அண்ட் மோஸ்ட்லி இந்த கம்போசிட் பாய்லர்லாம் வந்து சின்ன வெசல்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக ஆக்குபை பண்ணுறதுக்கு. அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ரெண்டு பாய்லருக்கு தனித்தனியாக சப்ளை பண்ணுறதுக்கும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரே பாய்லரில் சப்ளை ஆகிறதுக்கும் எவ்வளோ உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வருதில்லை. ஸோ அதுதான் கம்போசிட் பாய்லர். பட் இதோடது கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து சின்ன வெசல்ஸில் யூஸ் பண்ணப்படுகிறது. கம்போசிட் பாய்லருங்கிறது அவ்வளோதான், காம்பினேஷன் ஆஃப் ஆக்சிலரி அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர். ஸோ அதுதான் கம்போசிட் பாய்லர், ரைட்? தட்ஸ் இட். அண்ட் வாட் நெக்ஸ்ட்? ஓகே, டயக்ராம், லைன் டயக்ராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டயக்ராம் வந்து வரும். ஓகே, டயக்ராம் வந்து அதில் வரும், நான் சொல்கிறேன். நான் சப் மீன்ஸ் ஃபுல் சர்க்கியூட் ஆஃப் பாய்லர், எங்கேருந்து இன்டேக் ஆகுது, எங்கேருந்து ஃபீட் பண்ணுறாங்க, எங்கே எக்ஸாஸ்ட் ஆகுது, வாட் எவர். ஸோ வாட்டர் இன்டேக் ஆகுது, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பாய்லருக்கு எங்கேருந்து போகுதுன்னா கேஸ்கெட் டேங்க்லேருந்து தான் பாய்லருக்கு வந்து வாட்டர் சப்ளை ஆகும் த்ரூ ஃபீட் வாட்டர் பம்ப்ஸ். ஸோ அதுதான் லைன் டயக்ராமில் இருக்கிறது. கேஸ்கெட் டேங்க்லேருந்து ஃபீட் பம்ப் டு பாய்லர், இப்படி தான் வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸ்டீம், அங்கேருந்து வாட்டர்லேருந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். ஸ்டீம் வந்து எப்படி வருதுன்னா பாய்லருக்கு பக்கத்துலேயே மெயின் ஸ்டீம் வால்வ் இருக்கும், அதுதான் மெயின் வால்வ். எந்த வெசல்லையுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த ஸ்டீம் வால்வ் மட்டும் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபினிஷ், அவ்வளோதான். மொத்த சர்க்கியூட்டுமே, மொத்த ஷிப்புமே ஆல்மோஸ்ட் ஸ்டில் ஏறும், அப்படியே நின்றுடும், அவ்வளோதான். ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது, ஒன்றுமே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டீம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். மோர் தென் ஜென்ரேட்டர், ஸ்டீம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிதான் அந்த மெயின் ஸ்டீம் வால்வ் வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. நீங்கள் ஆன்போர்ட் இருக்கும்போது மட்டும் வேண்டிங்க, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்டீம் வந்து அங்கேருந்து அவுட் ஆகுது. மெயின் ஸ்டீம் வால்வ் வழியாக தான், மெயின் ஸ்டீம் வால்வ் பேரில் இருக்குது, அங்கேருந்து தான் எல்லா ஸ்டீம் வந்து பாய்லர்ந்து அவுட் ஆகும். அண்ட் தென் இட் வில் டிஸ்ட்ரிபியூட், நிறையா கனெக்டிங் பைப்ஸ்லாம் இருக்கும், எங்கே தேவையோ அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். ஸோ அதுதான் மெயின் ஸ்டீம் வால்வ். அண்ட் வாட்டர் ஃபீட் ஆகிறது ஃபீட் வாட்டர் பம்ப். அண்ட் ஸ்டீம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டீம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, ரைட்? ஏன்னா நிறைய இப்போ ஒரு 10 கனெக்ஷன்ஸ் இருக்குது, 10 கனெக்ஷனும் எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கும் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் 10ல் 2 ஓப்பனில் இருக்கும். ஸோ எக்ஸஸாக ஜென்ரேட் ஆகிற ஸ்டீம் வந்து என்ன பண்ணுவோம், அது வந்து அகெயின் பேக் டு நம்ம வந்து அதை கண்டென்ஸ் பண்ணிடுவோம். அது வந்து கூல் டவுன் பண்ணி அதை மறுபடியும் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி பேக் டு கேஸ்கெட் டேங்க். ஸோ கேஸ்கெட் டேங்க் மேலேயே வந்து ஒரு கூலர் இருக்குது, கண்டென்சர். ஆக்சுவலாக அது கூலர் கிடையாது, கண்டென்சர். ஸோ அது வந்து ஸ்டீமை வந்து வாட்டராக கண்டென்ஸ் பண்ணி, மீன்ஸ் டெம்பரேச்சரை குறைச்சி வாட்டராக ஜென்ரேட் பண்ணி உள்ளே வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிட். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே க்ளோஸ் சர்க்கிட்டில் தான் இருக்கும், ஓப்பன் சர்க்கிட்டில் நஹி பேட்டா. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஹவ் லைன் டயக்ராம் ஒர்க்ஸ். மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்ன லைன் டயக்ராம்ஸ் இது. அதை தவிர பாய்லரில் இருக்கிற மவுண்டிங்ஸ்லாம் நிறையா மவுண்டிங்ஸ் இருக்குது. சேஃப்டி வால்வ்ஸ், எக்கச்சக்கமான சேஃப்டி வால்வ்ஸ் இருக்குது, சைட் கிளாஸஸ் இருக்குது, கேஜஸ் இருக்குது, வாட்டர் கேஜ் இருக்குது, ஸ்டீம் கேஜ் இருக்குது, ப்ரெஷர் கேஜஸ் இருக்குது, டெம்பரேச்சர் மீன்ஸ் தெர்மோமீட்டர். ஸோ இதெல்லாம் மவுண்டிங்ஸ் ஆஃப் பாய்லர். ரொம்ப சிம்பிள் மவுண்டிங்ஸ் தான், பெருசாலாம் ஒன்றும் இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. மெயினாக இருக்கிறது வால்வ்ஸ். எல்லாத்துக்குமே ஃபீட் செக் வால்வ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வால்வ் இருக்கும். எல்லா பைப் லைன்ஸ்லையுமே 2 வால்வ் இருக்கும்.
பட் மெயின் ஸ்டீம் வால்வ் மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லலாம், டீட்டெயில்ட் அபவுட் பாய்லர் அப்படின்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுங்க. That's all for today. Thanks for watching. Keep learning with Maran Minds. Let's sail together. Thank you.